கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் அப்பா தியானிக்க இருக்கிறோம். அப்பா உங்கள் வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, யார் யாருக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே தேவையோ அவர்களை இந்த வார்த்தை சந்திக்கட்டும். உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீங்கள் இனிமேல் என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். அதை வைத்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சும்மா இருந்துங்க போதும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட இருக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம், எதிர்பார்ப்போடு இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், அநேக காரியங்கள் உங்களை ஒருவேளை கலங்க பண்ணி கொண்டு இருக்கலாம். இந்த சம்பவத்தை குறித்து நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பலத்த கையோடு எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து 430 ஆண்டுகள் சிறைப்பட்டு இருந்த அவர்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள புயத்தினாலே அவர்களை விடுவித்து கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது தான் சிவந்த சமுத்திர தண்டையில் வரும் பொழுது பார்வோனின் சேனைகள் இவர்களை திரும்ப பின்தொடர்ந்து வர ஆரம்பிக்கிறது. ஜனங்கள் திரும்பி பார்க்கிறார்கள். பார்வோனும் அவனுடைய சேனையும் இவர்களை துரத்தி வருவதை கண்டு அவர்கள் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். ஒருவேளை இங்கே இதில் சமுத்திரத்திலே நாம் எல்லாரும் அழிந்து போவோம் என்று சொல்லி அவர்கள் கூக்குரலிட ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஜனங்களை நோக்கி மோசே சொல்கிறான், நீங்கள் பயப்படாதிருங்கள், இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீங்கள் இனிமேல் காண மாட்டீர்கள். ஒன்று, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியமோ அதில் கர்த்தர் ஒரு ரட்சிப்பு அல்லது அதுக்கு ஒரு பதில் கொடுக்க போகிறார், இல்லாவிட்டால் அதற்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ரெண்டாவது, எந்த பிரச்சனையை கண்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை நீங்கள் இனிமேல் காணப்போவதில்லை என்று இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அதை சொன்ன தேவன் அதை அப்படியே நிறைவேற்றினாரா? ஆம், கர்த்தர் அதே செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஆச்சரியமான ஒரு வழியை வாசலை திறந்து கொண்டார். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்கள் என்று சொன்னால், இயற்கையாக நம்ம பார்க்கும்போது அதில் அவங்க தப்பிக்க வருவதற்கு எந்த விதமான அங்கே ஒரு வாசலே கிடையாது. ஏன்னா முன்னாடி அவங்களுக்கு சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. பின்னாக திரும்பி பார்ப்பார்கள் என்று சொன்னால் பார்வோனும் அவனுடைய சேனையும், ஒருவேளை பார்வோனின் சேனை ஒரு பலத்த சேனை, அது அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. அதனால் இந்த பக்கமும் ஓட முடியாது, அவர்களால் பின்பக்கமும் திரும்பி ஓட முடியாது. எங்கே இருந்தாலும் இரண்டுக்கும் மத்தியில் அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில தான் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இதிலிருந்து என்னால் தப்பித்து கொள்ளவே முடியாது, ஒருவேளை இந்த வியாதி என்னுடைய முடிவாக தான் இருக்கும், ஒருவேளை கொடிதான ஒரு வியாதினால ஒருவேளை டாக்டர்ஸ் உங்களை கைவிட்ட நிலைமையில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இல்லாவிட்டால் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு இதற்கு மேல் நான் வாழ தகுதியற்றவள் என்று சொல்லி அந்த நிலையில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இது உங்களுடைய மனுஷீகத்திலிருந்து நீங்கள் அதை சிந்திக்கிறீர்கள். ஆனால் உங்கள் இருதயங்களை கர்த்தரண்டை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் ஒரு ரட்சிப்பை காண்பார். பயப்படாதீங்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பார்க்குற எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒருவேளை டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். டாக்டர்ஸ் விஞ்ஞானபூர்வமாய் அவங்க ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை அது நம்மை குணமாக்குகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் இனி எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை மட்டும் நீங்கள் நம்பி இருப்பீர்கள் என்று சொன்னார். எல்லாவற்றையும் நம்பி நான் ஏமாந்து போனேன், எனக்கு வழியே தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் இப்போ திகழ்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற, பயப்படாதீங்க. இன்றைக்கு நீங்கள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைக்கு கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். அது மட்டுமல்ல, எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி
கொண்டு இருக்கிறதோ, எந்த காரியத்திலிருந்து நான் இனி தப்பிக்கொள்ளவே முடியாது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில், எப்படி அவர்கள் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அந்த சிவந்த சமுத்திரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய பாதையை உண்டாக்கி கொடுக்கிறார். பாதையை உண்டாக்கி கொடுத்தது மட்டுமல்ல, அந்த கடலில் அவங்க எப்படி கடந்து போகிறார்கள், அந்த கடலின் தரை வெட்டாந்தரையை போல காணப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், கொஞ்சம் சின்ன மழை பெய்தாலும் கூட தெருக்களில் நம்ம நடக்க முடியாது. சேரும் சகதியுமாக தெருக்கள் மாறிவிடும். அப்போ முழுவதுமாய் எப்பொழுதுமே தண்ணி இருக்கிற அந்த பெரிய சமுத்திரத்தில், அந்த சமுத்திரம் ரெண்டாக பிறந்தாலும் அந்த தண்ணீர் இருந்த அந்த மணல் எப்படி இருக்கும்படி நடக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் வேதம் அழகாய் சொல்கிறது, வெட்டாந்தரையில் நடந்து போனது போல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள் என்று சொல்லி. அப்போ அந்த காரியத்தை கர்த்தர் வெட்டாந்தரையை போல அந்த சமுத்திரத்தை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அற்புதமான ஒரு காரியம் அல்லவா? இதை தான் ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் கிரியை செய்கிற தேவன். நாம் சேவிக்கிற ஆண்டவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. நம்முடைய மூளை அறிவை கொண்டு நாம் உலகத்தில் நமக்கு தெரிந்த அளவுக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை அந்த குறுகிய வட்டத்தில் நம்ம ஒரு நாள் வைக்க முடியாது. அவர் சர்வ வல்லமை பொருந்திய தேவன். உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு அற்ப காரியம். அவரால் செய்யக்கூடாத ஆச்சரியமான காரியம் எதுவுமே கிடையாது என்று வேதம் சொல்கிறது. அதனால் ஒரு நாளும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். அது மட்டுமல்ல, இனி ஒரு நாளும் இப்பொழுது உங்களை பயமுறுத்துகிற இந்த பிரச்சனையை நீங்கள் இனிமேல் காணப்போவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லி ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அது யார் என்று சொன்னால் நமக்கு தெரியும். சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அந்த சகேயு எப்படிப்பட்டவன் என்று நம்ம பார்க்கும்போது, அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த ஒரு மனுஷன். ஒருவேளை இன்றைக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்கிறோமே, அந்த ஐடி ஆஃபீஸர்ஸ் அந்த வேலையை தான் சகேயு செய்து கொண்டிருந்தார். ஐடி ஆஃபீஸர்ஸை பார்த்து அந்த காலத்தில் ஜனங்கள் அவர்களை வெறுப்பார்கள். ஏன்னா ஒருவேளை அவர்கள் ஒருவரிடம் 1000 ரூபாய் தான் வாங்க வேண்டியது இருப்பது சொன்னால் அதற்கு அதிகமாய் அவர்கள் வரி வசூலித்து விடுவார்கள். அதனால இவர்களை மற்றவர்கள் பகைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த சகேயு. அநியாயமாய் இவர்கள் சம்பாதிப்பதற்கு அது வழி வாசலை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அநியாய சம்பாத்தியத்தினாலே அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் காணப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சகேயுவை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு உன் வீட்டிற்கு என்ன செஞ்சிச்சு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஏன் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கும் நம்மளை நிறைய மனிதர்கள் நாம் செய்கிற காரியங்கள், ஒருவேளை நாம் செய்கிற நம்முடைய செயல்பாடுகள் நிமித்தம், இல்லை நம்முடைய வேலையின் நிமித்தம், ஒருவேளை நாம் தவறாக பணங்களை சேகரிப்பது நிமித்தம் அநேகர் நம்மை பகைக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் அன்றைக்கு அந்த சகேயுவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆனால் அநியாயமாய் சம்பாதித்து கொண்டு இருக்கிறவன் ஒரு நாளும் சமாதானத்தோடு வாழ முடியாது. அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அநியாய சம்பாத்தியக்காரனுக்கு இருக்க முடியும். வாழ்க்கையில் உண்மையான ஒரு நிம்மதியை அவன் அனுபவிக்க முடியாது. ஒருவேளை பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை அவன் கண்டு கொள்ள முடியாது. எந்த ஒரு மனுஷன் தேவன் சொல்லி இருக்கிற காரியங்களை விட்டு விலகி அநீதியான காரியங்களை செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அவன் சந்தோஷத்தோடு வாழ முடியாது. அவன் நினைப்பான், பணம் பொருள் இருந்தால் தன் வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருப்பான். ஆனால் உண்மையான சந்தோஷம் அவனுக்குள்ள இருக்க முடியாது. எப்பொழுதுமே அவனுக்குள்ள ஒரு பயம், கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சகேயு தான் ஆண்டவர் அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இதை அடிக்கடி நம்ம இந்த காரியத்தை நாம்
சம்பாஷித்திருந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். ஒருவேளை ஒரு பெரும் கூட்டம் அவரை பார்ப்பதற்காக அங்கே அவருக்கு பின்னாக வந்து கொண்டிருக்கிறது. அநேகர் வழிநடுக அந்த இயேசுவை பார்க்கணும் என இயேசுவை குறித்ததான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் கேள்விப்பட்டபடினாலே இந்த இயேசு எப்படி இருக்கிறார் என்று பார்ப்பதற்கு திரளான கூட்டத்தார், அவர் போகிற இடமெல்லாம் திரளான கூட்டத்தார், வியாதியஸ்தர்கள் இப்படி என்று சொல்லி அவரை எப்பொழுதும் சூழ்ந்திருப்பார்கள். ஆனால் சகேயு எதற்காக அங்கே வருகிறான்? ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் வரல, ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் வரல, ஒரே ஒரு காரியத்திற்காக அவர் அங்கு வருகிறார். எதற்காக வருகிறார்? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக. அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது அந்த 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கூட்டம் அதிகமாக இருக்கிறபடினால, சகேயு என்பவர் குள்ளனாக இருக்கிறபடினால கூட்ட நெரிசலில் என்ன செய்கிறார்? ஓடி ஒரு பெரிய காட்டத்தி மரத்தில் ஏறி அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு. மேலேருந்து பார்த்தா அவர் போவது தெரியும் அல்லவா, அவர் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து விடுவோம் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு மறைவாக ஒரு காரியமும் கிடையாது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். உண்மையாகவே அவர் யார் என்று அறிய விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். நாம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா. சாது சிங், இந்த சிங் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பரிசுத்தவானின் வாழ்க்கையில் எவ்வளவு தீவிர ஒரு இந்து மதத்தில் அவர் வளர்க்கப்பட்டார். அவருடைய தாயார் அவரை எவ்வளவு பக்தியோடு வளர்த்தார்கள் என்று சொல்லி, ஆனாலும் அத்தனை பக்தியோடு சிறு வயதிலிருந்தே பக்தி மார்க்கத்துக்குரிய அத்தனை காரியத்தை அவர் செய்த போதிலும் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போனது. ஒரு நாள் அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்? வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, எந்த தெய்வத்தும் நமக்கு நிம்மதி கொடுக்கலன்னு சொல்லி ஒரு நாள் அறையை பூட்டி கொண்டு, உண்மையாக ஒரு தெய்வம் இருக்கும் என்று சொன்னால் அவர் என்னை சந்திக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் என் வாழ்க்கையை முடித்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி சாது சுந்தர் சிங் அவர்கள் தீர்மானம் எடுத்து தன் அறையை பூட்டி கொண்டு அப்படியே காத்திருக்கும் போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகினார். நான் தான் இயேசு என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். அன்றையிலிருந்து அவர் கர்த்தருடைய ஒரு பிள்ளையாய் மாறினது மட்டுமல்ல, ஒரு பரிசுத்தவானாய். அவரை பார்க்கும்போது இயேசுவை பார்ப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு முறை அவர் வெளிநாடுகளுக்கு போயிருக்கும்போது, ஒரு வீட்டிற்கு போயிருக்கும்போது கதவை தட்டும்போது அந்த வீட்டில் உள்ள ஒரு அருமையான பிள்ளை வீட்டின் கதவை திறந்து ஓடி போய் தன் வீட்டில் உள்ளவர்கிட்ட சொன்னானா, அம்மா ஏசாமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அவ்வளவு பிரகாசம், தேவனுடைய பிரசனத்தில் இருந்த மனிதனாய் அவர் இருந்தபடியினாலே தேவனுடைய மகிமையினாலே நிரப்பப்பட்டிருக்கின்ற அருமையான ஒரு மனிதர் தான் சாது சுந்தர் சிங் என்று சொல்லப்படுகிறவர். அப்போ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் யார் உண்மையாய் ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர் யார் என்று தேட ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சினிமா நடிகராக இருந்த ஏவிஎம் ராஜன் அவர்கள் ஒருவேளை அந்த அநேக கடன் பாரங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனார். பெரிய ஒரு முருக பக்தராய் அவர் காணப்பட்டார். அவர் நடிக்கிற படங்களிலெல்லாம் பக்தி பரவசமாய் நடக்கிற அந்த ஏவிஎம் ராஜன் அவர்கள் தான் கடன் பிரச்சனை நிமித்தம் சோர்ந்து போய் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்கிற தருணத்தில் தான் அவர்கள் கருணாமூர்த்தி என்கிற ஒரு சினிமாவை பார்த்து கொண்டிருக்கும் போது இயேசுவின் கல்வாரியின் அன்பு அவர்களை சந்தித்தது. அதிலிருந்து கம்ப்ளீட்டாக இயேசுவின் அடிமையாக மாறி போனார்கள். இயேசுவின் அவருடைய பேரை போடும்போதே இயேசுவின் அடிமை என்று தானே போடுவார்கள். எவ்வளோ ஒரு பெரிய மாற்றம். அதனால் எந்த மனுஷன் உண்மையாகவே ஆண்டவரை தேடுகிறாரோ அந்த மனுஷனை தேடி வருகிற ஆண்டவர். அதனால தான் அந்த இடத்துல சரியாக அந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட வந்த பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து, சகேவியை இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாரு. அவர் அழைத்த உடனே சகேவு சந்தோஷமாய் அவரை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இயேசு கிட்ட வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையில் மனம் மாற்றம் வருகிறது. அவர் சொல்கிறார், நான் யார்ட்டையாவது அநியாயமாய் கடன் அந்த பணத்தை வசூலித்திருப்பேன் என்று சொன்னால் நாளை தனியாக நான் திரும்ப கொடுத்துக்கிறேன், என் ஆஸ்தியில் பாதியாக இருந்தாலும் நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை கண்டவுடனே தன்னுடைய பாவங்களை அவன் உணர ஆரம்பிக்கிறான். ஒருவேளை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க, இவர் பாவியான மனுஷன் இடத்துல தங்க போறார் என்று முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் பாவத்தை தான் வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிற ஆண்டவர். எந்த பாவி
எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும், இதுவரைக்கும் கேள்விப்பட கொடிய பாவம் செய்திருந்தாலும், இயேசுவண்டை வரும்போது, உண்மையான மனதோடு இயேசுவண்டை வரும்போது அவர்களை இருக்கிற பிரகாரமே ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் தான் நம்முடைய அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாவத்தை தான் வெறுக்கிறாரே ஒழிய பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர். வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்திற்கு வந்த அவருடைய நோக்கமே இயேசு கிறிஸ்து பாவத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு என்றென்றுமாய் நித்திய வாழ்க்கை கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். அப்போ இயேசுவை பார்த்த உடனே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குற்ற உணர்வு வர ஆரம்பிக்கிறது, பாவ உணர்வு ஆரம்பிக்கிறது. தன்னுடைய காரியங்களை சொல்லி அதற்கு பரிகாரத்தையும் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒருவேளை பாவங்கள் அநியாய சம்பாத்தியமாக இருக்கலாம், ஒருவேளை லஞ்சமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு பெரிய பாவ காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் அண்டை நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்றால், மனதார நீங்கள் செய்த காரியம் தவறு என்று சொல்லி நீங்கள் மனதளவில் அதை உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அப்படியே இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் இயேசுவண்டை வருவீர்கள் என்று சொன்னால், எப்படி சகேயுவை அவன் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லாரையும் நேசிக்கிற தகப்பன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. யாரெல்லாம் இந்த உலகத்தில் பலவிதமான வருத்தத்தோடு, நெருக்கத்தோடு, வேதனையோடு, பிசாசின் போராட்டத்தோடு, பலவீனங்களோடு, பயங்கரமான கொடிய நோய்களோடு வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லாரையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிட்ட வா, என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், ஏன் உனக்கு தத்தளிப்பு, நீ என்னிடத்தில் வந்துவிடு என்று சொல்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 43ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். ஆண்டவரை சிலுவையில் அறையும் போது அவரோடு கூட 2 கள்ளர்களை ஆண்டவரை நடுமத்தியிலும் 2 பக்கத்திலும் கொடிய பாவங்கள் செய்து, குற்றங்கள் செய்து, அதனால மரண தண்டனை அனுபவிக்கிற 2 கள்ளர்களை அவருக்கு 2 பக்கத்திலையும் என்ன செஞ்சிருந்தாங்க, சிலுவையில் அறைந்திருந்தாங்க. அதில் ஒருவன் ஆண்டவரிடத்தை கேலி பேசிக்கொண்டே இருக்கிறான் அவரை குறித்து. மற்றவன் கொஞ்ச நேரம் அப்படி இருக்கிறான். அப்புறம் அவன் யோசித்து பார்க்கிறான். அவன் அடுத்தவனை பார்த்து சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டு இந்த குற்றத்தில் இந்த நமக்கு அதற்கேற்ற தண்டனை கிடைத்திருக்கிறது. இவர் அப்படி அல்ல, இவர் நல்லவர், ஆனால் இவர் அநியாயமாய் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அவனிடம் சொன்னது மட்டுமல்ல, அவன் அப்பொழுது உணர்ந்து கொள்கிறான், இவர் உண்மையாகவே தெய்வம் என்று சொல்லி. அதனால தான் அவர்கிட்ட பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினச்சிடுங்க. அறிந்து கொண்டான் மரண கொஞ்ச நேரத்தில் அந்த அந்த சிலுவை மரத்தில் அவனுடைய முடிவு நெருங்க போகிறது. ஆனால் அந்த வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். உடனடியாக ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இன்னைக்கே யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய நிலைமையை நம்ம ஒப்புக்கொள்கிறோமோ, அன்றைக்கு அவருடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ரட்சிப்பு என்பது ஆண்டவர் நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை சம்பாதிப்பதற்கு அவர் கடந்து போன பாதைகள் பயங்கரமான ஒரு பாதைகள். சிலுவை மரத்தில் பல பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அடிகளையும் நிந்தையும் அவமானத்தையும் சுமந்து அவர் அந்த சிலுவையின் பாதையில் கடந்து சென்று எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாய் இந்த பாதையில் அவர் கடந்து சென்றார். ஆனால் நாம் அந்த நித்திய வாழ்க்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய காரியங்களை எப்படி சகையை உணர்ந்து கொண்டானோ, எப்படியோ அந்த கள்ளன் சிலுவையில் தொங்கும்போது தன்னுடைய கடைசி தருணத்தில், நிறைய பேருக்கு இந்த சம்பவம் எப்படி மாறி விடுகிறது தெரியுமா? கடைசி நிமிடத்தில்
அந்த கள்ளன் அவன் ரட்சிக்கப்பட்டது போல நானும் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவெல்லாம் சந்தோஷமாய் வாழ முடியுமோ, உலக இன்பத்தினாலே பூரிக்க முடியுமோ அதையெல்லாம் வாழ்ந்து முடித்து விட்டு கடைசி நேரத்தில் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. எந்த மனுஷனுக்கும் தெரியாது தன் முடிவு எப்பொழுது நடக்கும் என்பது ஒரு மனுஷனுக்கும் தெரியாது. இன்றைக்கு நினைக்கிறாங்க வயதான பிறகுதானே இறந்து போவோம் என்று சொல்லி. எத்தனை பேர் கண் இமைக்கும் நேரத்தில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறார்கள், ஏதோ ஒரு காரியத்தில் இழந்து போய் விடுகிறார்கள் அல்லவா. அநேகர் தாங்களே தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். முடிவு என்பது அது கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. அப்போ எப்பொழுதும் நாம் ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது மட்டும்தான் நம்முடைய முடிவுக்கு பிறகு நம்ம வாழப்போகிற வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு பரலோக ராஜ்யத்தில் நம்ம வாழ முடியும். அந்த கடைசி தருணத்தில் அந்த கள்ளன் அதை உணர்ந்து கொண்டான். அதான் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன நினைத்தரலுங்கப்பா. ஆண்டவர் உடனடியாக அவனுக்கு பரதீசின் வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்களை நோக்கி தான் அந்த வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. நாம் இந்த நாளில் உணர்ந்து கொள்வோம், நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தர் தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்தார் அல்லவா. அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது அவர் நமக்கு நித்திய வாழ்வை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்ம தியானித்தபடி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன காரியங்கள் எல்லாம் செய்ய போகிறார். ஒன்று, பயப்பட வேண்டாம். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் அந்த காரியத்தில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட காத்து கொண்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை இனிமேல் ஒருபோதும் நீங்கள் இனிமேல் திரும்ப காண மாட்டீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ரெண்டாவது, நம்ம பார்த்தோம் சகேவின் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்பதை அறிந்து கொள்ள அவன் ஆவலோடு கூடி வந்தபோது கர்த்தர் அவனுடைய வீட்டிற்கு வருவேன் என்று சொல்லி அவன் வீட்டிற்கு போகும்போதே அவன் தன்னை உணர்ந்து கொண்டான். தான் எப்படிப்பட்ட பாவி, தேவனுடைய பிரசன்னம் வரும்போதே நம்மை அறியாமலே நாம் செய்த பாவங்கள், நாம் செய்கிற குற்றங்கள் எல்லாம் நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வை கொடுக்க ஆரம்பிக்கிறது. அந்த குற்ற உணர்வினாலே அவன் முந்தப்பட்டு தான் ஆண்டவர் சமூகத்தில் அதை அறிக்கையிடுகிறான். நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன், நான் செய்த குற்றத்திற்கு திரும்ப பரிகாரத்தை நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு இன்றைக்கே ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி. மூன்றாவது, நம்ம பார்த்தோம் அந்த கள்ளன் கடைசி வேளையில, அது வரைக்கும் ஒருவேளை பாருங்க, 2 கள்ளர்கள் 2 பேருமே முதல்ல பரியாசம் பண்ணி தான் கொண்டிருந்தாங்க. ஆனால் ஒருத்தன் ஆண்டவர் யார் என்பதை உணர்ந்து கொள்கிறான். கடைசி நிமிடத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த கடைசி நொடிங்க அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் அவன் கூட இருந்தால் அடுத்தவனை பாருங்க, அவனுக்கு தருணம் கொடுக்கப்பட்டது, ஆனாலும் அதை இழந்து போனான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில தான் நமக்கு இந்த தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த வாழ்க்கையில தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும், இயேசுவா இல்லை இயேசுவில்லாத வாழ்க்கையா. இயேசுவோடு வாழ்வோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையிலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பது மட்டுமல்ல, இனி வரப்போகிற வாழ்க்கையிலும் என்றென்றுமா நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஒருவேளை இந்த வாழ்க்கையில இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவரை அசட்டை பண்ணி அவரை நாம் புறக்கணித்து வாழ்வோம் என்று சொன்னால் அது நாமவே நமக்கு நாம் தீமை, கொடிதான தீமை வருவித்துக் கொள்வர்களாய் மாறிவிடுவோம். ஏன்னா பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற நரகம் என்று சொல்லப்படுகிற பாதாளத்தில் நாம் தள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது. அதனால் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏதோ ஒரு பாவத்தினால நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய உணர்த்தப்பட்டு உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கடினப்படுத்தி இருக்கலாம். அந்த அடுத்த கல்லனை போல உள்ளம் ஒருவேளை கடினப்பட்டு இருக்கலாம். இனிமேலும் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நீங்கள் என்னையும் நினைத்தரலுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றி விடுங்க. ஆண்டவரே, இவர்களுக்கு செய்த இதே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் உண்மையாக ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களையும் தன்னுடைய பிள்ளையாக மாற்றி எப்படி அந்த கள்ளனுக்கு கடைசியில் பரதீசின் வாழ்வை கர்த்தர் வாக்களித்தாரோ அப்படியே ஒவ்வொருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவது மட்டுமல்ல, அதற்கு பின்னான மரணத்துக்கு பின்னான நித்தியமான ஒரு வாழ்க்கையில் ஆண்டவரோடு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
அதனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு நாள் மறந்து போய் விடார்கள். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை சந்திக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை, ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம், தற்செயலாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தான் கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தம் தான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், இயேசுவே எனக்குள்ள வாங்க, இயேசுவே எனக்குள்ள வாங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவரை நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பெற்று அனுபவித்திராத பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் அனுபவித்த வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி மட்டுமல்ல, இனி வரப்போகிற காலங்களிலும் அவரே உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். இந்த தருணத்தை இழந்து போய் விடாதீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களை அழித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவர் விடுதலை கொடுக்கிற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அப்படியே கண்களை மூடி அவரையே நாம் நோக்கி பார்ப்போமாம். அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைக்கு பயப்படாத. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனான எந்த பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பலவீனமாக இருக்கலாம், எந்த அவமானமாய் நிந்தையாக இருக்கலாம், இனி நீ காணப்போவதில்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இது மட்டுமல்ல, சகேவுக்கு ரட்சிப்பை அருளி செஞ்சீங்கப்பா. அந்த கல்லனுக்கு ஆண்டவரே பரதீசின் வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க. அதே விதமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலையிலோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை கொடுங்க ஆண்டவரே. எதிலெல்லாம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து ஆண்டவரே அவங்கள மகிழ பண்ணுங்க. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை சகேவு போல உணர்ந்தபடியினாலே அவர்களுக்கு உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த கள்ளன் கடைசி நிமிடத்தில் உங்களை ஏற்றுக்கொண்டது போல இவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, தங்கள் வாழ்நாள் பரியந்தம் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவரை நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். எப்படிப்பட்ட காரியத்தினாலும் இவர்கள் உபத்திரப்பட்டு கொண்டிருந்தாலும், எந்தெந்த காரியங்கள் இவர்களை கவலைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறதோ, பிள்ளைகளின் காரியங்களோ, படிப்பின் காரியங்களோ, பண காரியங்களோ, எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த நாளில் அவர்களுக்கு ரட்சிப்பை அருளி செய்யும்படி வந்திருக்கிற தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுப்பது மட்டுமல்ல, திரும்ப அது அவங்களுடைய வாழ்க்கையில் வராதபடி இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண்பதில் என்று சொல்லும்போது ஒருபோது இனி அந்த பிரச்சனைகளை அவர் தொடாதபடி கர்த்தர் வேலி அடைக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்கப்பா. கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.